எண்ணெய் ஊற்றுறேன். பார்த்து எண்ணெய் ஆய விட்டு வெந்தயம் எடுக்கணும். சரி சரி. அடுப்பு எரியக்கூடாதா? அடுப்பு எரியக்கூடாதா? சரி சரி. நல்லா உள்ள தள்ளி விடுங்க அடுப்பை. இது வெங்காயம் இதெல்லாம் போடணும். இதுவா? வெந்தயத்தை முதல் போடணும். வெந்தயத்தை வெந்தயம் இதில் இருக்கா? இந்தாங்க வெந்தயம். வெந்தயம் இதுக்குள்ளே இருக்கா? அந்த பைக்கில் இருக்கு. பைக்கில் இருக்கு. எப்படி தான் வச்சுருக்காங்க பாரு. நான் பாரு எங்கிட்டு செய்தாங்க பாரு. சாலா ஒழுங்கு நான் பாட்டுக்கு ஒழுங்கு தெரியும். ஏய் அங்கே வார அவனை வேலையை பாருங்க. வெந்தயம் கொண்டுமா? என்ன என்ன சூடு இல்லையா? சூடு இல்லை. அதை பாரு. மண் சட்டிலாம் வைக்கணுமா? இன்னும் காஞ்சா தானே இருக்கு. அந்த பிள்ளை கொதிச்சிருச்சா? போடு. இன்னும் வெடிக்கலை. எங்கே எங்கே வெடிக்கலை? வெடிச்சா தான் நல்லாயிருக்கும். சட்டியில் சூடு பிடிக்கலையே. ஓகே. இந்தா மஞ்சட்டியில் இதுக்கு என்னென்னலாம் போடணும்? வெந்தயம் போடணும். அப்புறம் இது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போடணும். தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும். என்ன 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 நுர கூட்டுதே? மண் சட்டியில் வச்சா நல்லா இருக்குமா? மஞ்சள் வச்சு அப்படி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மானமல்லி சட்டி பழக்கி இல்லை அப்படியே இருக்கு. நீங்கள் வந்து பழகித்தாங்க. சாமி இன்னும் அதுக்கும் பழக்காமல் வச்சுருக்கேன். கல்யாண சட்டியில் நீ பழக்கிருக்கேன். வெடிக்கலையே. வெடிக்கும். போடுங்க. வெடிக்குதா? யாரு? அறிவு. போடுங்க. என்ன வெடிக்கிறது? அறிவு நல்லா இருக்கியாடா? அப்பா எங்க? ஏய் அங்கே தம்பி பக்கத்தில் ஓடுறேன். ஏய் நீ அறிவு காணா? நுர பொங்கிடுச்சு. இதை போடு. கொடை கொடை. அதில் என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க. வெங்காயம். வெங்காயம் போடுமா? வெங்காயம் கூட்டிட்டு போய் போறாங்க. இந்த வெங்காயம் போட்டு வச்சுங்க. இது கண்டி அந்த கடை. குழம்பு ஊற்றியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தக்காளியா? தக்காளி போட்டாச்சு. வெங்காயத்துக்கு முன்னாடி இது வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு அடுத்து 3வது தக்காளி கருவேப்பிலை இல்லையா? இந்த லைட்டு போட்டுருக்கு. அதை வச்சு வைங்க பொரிக்கிறதுக்கு. மீன் பொரிக்க எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இருக்குது. இல்லை
எல்லாமே ஊற்றியாச்சு. சரி. மீன் பிடிக்க தனியாக இருக்குது. குழம்பு ஊற்றணும் இல்லை இப்போ. ஆமாம், குழம்பு ஊற்றி குழம்பு ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மீன் இல்லையா அது? அதுக்குள்ளே மீனை போட்டாங்க போல். எதில் போட்டுருச்சு? அதுலையே போட்டுருச்சா பாரு. இதாக இருக்கேன், கொடுங்க. பாரு இது பாரு, மீன் போட்டுருக்கா? குளத்து இல்லையா? குளத்து மீன் அப்புறம் என்ன 4 கிலோ பிடிச்சோம். சரி, அந்த மீன் தான் பாரு. இந்த இது கண்டு இந்த கிண்டு இது மோந்து பாரு. நல்லா அது நல்லா அப்படி நல்லா வளர்க்கணும். பாதமாக வந்தோடனே ஊற்றணும். அப்படியா? அடி பிடிக்க விடாமல் அப்படியே நல்லா அப்படி அடியெல்லாம் பிடிக்காது. இந்த வாதம் வந்துச்சியா? இல்லை இல்லை இல்லை. சரி, இந்த கலவையில் என்னென்னலாம் ஊற்றிருக்கீங்க? அதில் எல்லாம் போட்டாச்சு. என்னென்னது? மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சீரகம் அதெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பெல்லாம் போட்டுருக்கு. மீன் எங்கே வாங்கினீங்க? மீன் வாங்கணும். ஊற்று இது மோந்து பாரு. இதை இல்லை இன்னும் இருந்தால் வேகணும். அப்படியே முடிச்சா கிடக்கு. கை போகுது, வெந்தயம் போகுது. நாங்கள் எடுத்து ஊற்றுங்க. எடுத்து போய் ஒரு ஊற்றிடணுமா? அந்த மீன் கலவை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஓகே. ஒரு பால் லைட் எடுத்தாங்க. பால் லைட் என்ன வேணா? பால் லைட் எடுத்துட்டு வா. ஒன்றுமே தெரியலையா? ஒன்றுமே தெரியல. மூடியாச்சு. மூடி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். திறக்க போகிறோம். திறங்க பார்ப்போம். ஐயாட்ட கொடுப்பது நீங்கள். என்ன அது? இப்போ தான் ஓரத்தில் இப்போ தான் வந்து முறை கூட்டுது. மறுபடியும் மூடிங்க. குழம்பு மூடுவோம். இப்போ தான் ஓரத்தில் இப்போ தான் நுர கூட்டுது. இது லேட் ஆகும். இந்த மஞ்சள் ஆனால் சூடு ஆறாது. மீன் எத்தனை கிலோ பிடிச்சிங்க? எத்தனை அறுத்துருப்பாங்கல்ல? ஒன்று தான் அறுத்துருக்காரு போல. ஒன்றா பாக்கி இன்னும் 2 கிடக்க. 3 பிடிச்சிட்டு வந்தாரு. பாக்கி 2 என்ன தெரியலையே. பாக்கி வீட்டுக்குள்ளே இல்லையே. தெரில எங்கன்னு கேளுங்க. யார் அவன் இருக்கானா? இப்படி வச்சுட்டேன். உள்ளதான் வச்சுருக்கேன். நீ யாரும் இது ஆரம்பிச்சு நீ யாரும் ஆகிப்போச்சு. இதெல்லாம் அப்பா ஃபோன் பண்ணாரு இல்லையா? பண்ணாரு. இது இது நல்லா கொதிக்குது. மீனை காட்டுங்க. மீனை தூக்கி காட்டுங்க. நல்லா காட்டுங்க. சூப்பர். ஓகே. உள்ளே போடுங்க. இன்னும் ஒரு மூடி வைங்க. நல்லா கொதிச்சிடும்.